Energy. Take it easy with Balaji. பேரரசு இசையில் திருத்தணி பாடல்கள் சூப்பர் ஹிட்டான். 2 நாள் பிக் எஃப்எம் ஆஃபீஸ்க்கு லீவு. எஸ்ஜே சூர்யா, பேரரசு, மன்சூர் அலிகான் சொல்லிட்டு மாபெரும் ஆஸ்கர் வின்னர் மியூசிக் டைரக்டர்ல தமிழ் உருவாயிட்டு இருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதே மாதிரி நம்ம சகிச்சிட்டு இருக்கிற, நம்மளை சுற்றி நடக்கிற, நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களையும் சிப்படா அப்படின்னு கலாம் மாஸ்டர் மாதிரி சொல்லி டேக் இட் ஈஸியாக நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நீங்கள் இப்போ என்ட்ரா இருக்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல. அதே தான் வித் மீ பாலாஜி. என்னன்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க, எதுக்கத்தாலும் வதந்தி. அதனால வந்து ஒரு நாளைக்கு 5 SMS தான் அனுப்பணும்னு கவர்மெண்ட்லேருந்து ஒரு உத்தரவுலாம் நேற்றுக்கு போட்டதுக்கு அப்புறமும் 25 வருஷமா நாங்கள் இப்படி தானே ரேடியோ நடத்தினுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரேடியோலையும் SMS கான்டெஸ்ட். அதை கேட்ட என்னாலே தாங்க முடியலையே, உங்களால எப்படி தாங்க முடிஞ்சுது அப்படின்றதுனால ரேடியோவில் கேட்கும் போது ஒரு கேட்பாளரா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை தான் நம்ம இன்னைக்கு அடிக்கி வைக்க போறோம். அந்த கஷ்டங்களை நான் ஒண்டி சொன்னா நல்லா இருக்காது, ஒரு மூத்த ஆர்ஜேவும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் எஃப்எம்ல இருக்கிற சீனியர் மோஸ்ட் ஆர்ஜே கண்மணி என் பக்கத்தில் அமர்ந்துட்டு இருக்கிறார். கண்மணி, முதல்ல அந்த அட்ஜெக்டிவ் மாத்து. மூத்த ஆர்ஜே இல்ல வந்து ஓகே, ஆர்ஜே கண்மணி என் பக்கத்தில் இருக்கிறார். கண்மணி, இப்போ வந்து முதல்ல நீங்க அது ரேடியோ கேட்கறவரா உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் என்ன? ஃபர்ஸ்ட் கஷ்டம் என்ன? டெய்லி சாயந்தரம் 5 மணி ஆனா ஏன்டா வருதுன்னு இருக்கு. ஓ, யூ ஆர் டெல்லிங் மீ ஒன்லியா. ஆனா இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் கஷ்டமா எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, எந்த ஒரு மொக்க பாட்டை போட்டாலும் ரேடியோல பேசுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டு முடிஞ்சோன்னா சூப்பரான ஒரு பாட்டு கேட்டீங்க நேர்களே, அந்த பாட்டு அந்த மியூசிக் டைரக்டர் 2 வாட்டி மேல கேட்க முடியாது. ஆனா சூப்பரான ஒரு பாட்டு கேட்டீங்க நேர்களே அப்படின்வாங்க. யார் இது சூப்பரான பாட்டுன்னு சொன்னதுன்னு தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் கடுப்பு. 2வது கடுப்பு என்ன அப்படின்னா வந்து SMS கான்டெஸ்ட், ஃபோன் கான்டெஸ்ட் எல்லா நாளும் வைக்க வேண்டிய, ஃபோன் பண்ணி கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு வதந்தி நாடு ஃபுல்லா பரவிட்டு இருக்குது. அதுக்கு தடை போட்டதுக்கு அப்புறம் இந்த SMS கான்டெஸ்ட் ஏன் வைக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியாது. 20 வருஷமா இதான் வச்சுக்கிறாங்க. அதுவும் இந்த SMS அனுப்ப சொல்லும்போது, மக்கள் கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்களா, உடனே 5 SMS அனுப்புங்க அப்படின்வாங்க. இந்த நம்பர் யாருக்கு தெரியும்? கேட்குற அந்த ஆண்டிக்கு தெரியாது, அங்களுக்கு தெரியாது. அவங்க அனுப்பணும் கூட எங்களுக்கு நோக்கம் கிடையாது. எங்களோட வேலை சொல்லணும் அப்படின்றதுனாலே அந்த நம்பரை சொல்றது இட்ஸ் 2வது நான்சென்ஸ் பிஹேவியர் எக்ஸிபிஷன். சினிமா இன்டர்வியூலாம் பண்ணும்போது செலிபிரிட்டிஸ் கிட்ட வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த படத்துல நடிச்சதை பத்திங்கிற அந்த மொக்க கொஸ்டினே எப்பவுமே ஆரம்பிக்கிறது. சினிமா இன்டர்வியூல எந்த இன்டர்வியூ எடுத்தாலும் கேட்கறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் தெரியும், ஹவ் டு யூ ஃபீல் அப்படின்றது தான். 6 முழத்துக்கு நீட்டி முழக்கி கேட்டு அவங்களும் அதுக்கு அழகான பதில் சொல்ல சந்தோஷமா இருந்தது. வேற என்ன சொல்லுவாங்க? அதுல 4வது கஷ்டமா இப்போ வருது என்ன, ரேடியோல இந்த பேசுறவங்க எல்லாருமே நான் ஒரு ஜோக் சொல்ல போறேன், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, 3 நாள் வெயிட் பண்ணுங்க, 2 நாள் வெயிட் பண்ணுங்க, 2 மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த ஜோக்கே வரும். யார் வெயிட் பண்ணுவேன்? நான் வண்டி ஓட்டுற 20 நிமிஷம், என் கடையில் வேலை செய்யற 15 நிமிஷத்துல கேட்கணும்னா இவங்க சொல்ற இந்த ஜோக்காக நம்ம ஏதோ வெயிட் பண்ணி கேட்கறோம்னு நினைச்சிட்டு அவங்களே வந்து ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில வந்து 2 மணி நேரம் கேட்டு இது 4வது நான்சென்ஸ் பிஹேவியர் எக்ஸிபிஷன் தான். 5வது விஷயம் இந்த ரேடியோல பேசுறவங்க கடுப்பேத்துறது என்னன்னா, உங்களுக்காக உங்க வீட்டு செல்ல பையன், எங்க வீட்டு பிள்ளை, பக்கத்து வீட்டு எழுத்த வீட்டு ஏகாம்பர அங்கிள்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட உறவு கொண்டாடுவாங்க. யார் நீ இந்த ரேடியோல நீ பேசுற நான் கேட்கறேன், அதை விட்டு உங்களுக்காக நான் தான் உங்க வீட்டு நான்சென்ஸ். இதை கேட்கும் போது எனக்கு ஆனா அப்போ ரேடியோ கேட்கறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாருங்களா. கரெக்ட் தான் அங்கிள், ஐ டோட்டலி அக்ரி. அதுவும் இந்த ஷோ உட்காந்து நீங்க கேட்கறது பாத்தீங்களா, உங்களுக்கு தான் தியாகிகள் பென்ஷனே வரணும் மாசம். எல்லா கஷ்டத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்றீங்க. இதை தாண்டி இன்னும் ரேடியோல கேட்கறதுக்கு நிறைய கஷ்டங்களா இருக்கு. உலகத்தின் நம்பர் 1 FM, 2 இந்தியாவின் ஒரே பாட்டு போடுற FM, நியூசிலாந்தின் ஒரே பாட்டு கேட்கிற FM, எல்லாரும் அவங்களே பட்ட வச்சுப்பாங்க. யாருக்கு கொடுத்தாலும் யாருக்கு தெரியாது. நீங்க இப்ப மனத்தொட்ட மெலடி. இதுக்கப்புறம் ரேடியோல பேசுற என்ன கடுப்பு இருக்கு. அழகு குறிப்பு, சமையல் குறிப்பு, அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஷெஃபை கூப்பிட்டு வச்சு சமையல் சொல்லி தருது. இன்னும் இது எத்தனை வருஷமா இது. அதுவும் சொல்லும்போது லேடிஸ் குட்டீஸ், அது மொக்கன்னு வாயில குத்துறது குட்டீஸ்னு சொல்லுவோம். இன்னொரு வாட்டி யாராவது குட்டீஸ்னு யூஸ் அப்போ ஆச்சிருங்க ஆண்டி, எவ்வளவு கடுப்பாக எனக்கு தெரியுது. இந்த குட்டீஸ் லேடிஸ்ங்கிற வார்த்தையை இவங்க சொல்றதுனாலே நிறைய இடத்துல லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்ல மாட்டேன்றாங்க. நோ நோ, இட் லுக் லைக் மியூசிக் சேனல், இந்த ரேடியோ ஸ்டேஷன், டோன்ட் டெல் லைக் தட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த லேடிஸ் குட்டீஸ்னு சொல்லி சமையலுக்கு எதுக்கு எத்தனை வருஷம் இதே. இதுக்கப்புறம் அழகு குறிப்பே கிடையாது, பறவை முடியுமே குறிப்பு இல்லாமல் சுற்றினுக்கிறாங்களா, அந்த அளவுக்கு குறிப்பு எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கடுப்பு. அப்படின்னா இன்னும் என்ன கடுப்புனா, ஒரு பாட்டு போடும்போது அந்த பாட்டு என்ன ஆகும்னா திடீர்னு பாதியிலே கட் ஆயிடும். கேட்கும் போதே செம்ம கடுப்பாகும். ஏன் ஷோ கேட்கும் போது 2 வாட்டி எனக்கு இப்படி ஆயிடுச்சு. எல்லா குற்றத்தையும் நம்ம அப்ரூவர் ஆகி ஒத்துக்கணும்ல. ஏன்னா அடுத்தோட குற்றம் சாட்டும் போது 7 விரல் நம்மளே காமிக்குது. இது மாதிரி மொக்க தத்துவமா ரேடியோல சொல்றது. அதுக்கப்புறம் டிராபிக் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டு கோயம்போட பக்கத்துல பிரகாஷ் ராஜ் விபி அந்த மாதிரி பேசிட்டு அப்படிலாம் டிராபிக் சொன்னா யாருக்கு தெரியும். கடைசியில் இருக்கிற கஷ்டங்கள் என்னன்னா, இந்த ஸ்டே டியூன் பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்கன்னு யாருக்கு சொல்றாங்க. இவங்க சொல்றதுனால நம்ம கேட்போமா? ஸ்டே டியூனா இருங்கன்னு சொல்லி இதுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க ஸ்டே டியூன் அப்படின்னா இன்னது ஸ்டே டியூன் எனக்கும் புரியல. ஏற்கனவே டியூன் பண்ணி தான் உட்காந்துருப்பாங்க ஒரு சேனல்ல. அது ஸ்டே டியூன் அங்கிள், இட்ஸ் a very funny thing only. I know it's a irritating nonsense bigger exhibition. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து ஒருத்தர்கிட்ட இப்போ நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அங்கிள், இல்லை பஞ்சமேட தலையா அவங்ககிட்ட பேசுகிறேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வணக்கம் திண்டுக்கல், குட் மார்னிங் லண்டன், ஹலோ அமெரிக்கான்ற மாதிரி ஒரு 2 ஸ்டேட், ஹலோ சென்னை, ஹலோ சென்னை பொக்குன்னு வாயிலே குத்தணும். இது மாதிரி ஒரு ஊருக்கே பேசுறதுல எதுக்கு பேசுனீங்க? ஒரு ஊரே கேட்டுக்குது ஒன்று. இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பா 75 லட்சம் பேர் எங்களை கேட்கறது. நான் கூட சொல்லுவேன் 40 லட்சம் பேர் பிகர். இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. வேற என்ன இருக்குது? ரேடியோல பேசுறதுக்கு, டிவியில பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயுமே ஒரு 25 பேர் இருப்பாங்க. இவங்க என்ன அப்படின்னா வந்து ஃபோன் பண்ணோன்னே வந்து சென்னை மாவட்டம் பெரம்பூர் தொகுதி பிபி ரோடு மேல்பட்டி பொன்னையா தெருவில் இருந்து ராகவன் அப்படின்வாங்க. இதுல அவங்க பேர் மேல்பட்டியா, பெரம்பூரா, பிபி ரோடா எதுவுமே தெரியாது. அவங்க பேர் ராகவன் தான். அதை சொல்லாம ஃபுல்லா நீட்டி முழக்கி அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறாங்களோ இல்லையோ கபால்னு 9:15 இவங்க ஃபோன் பண்ணா ஐயோ நம்ம கேள்வி கேட்கணும்னு அப்புறம் தான் பேசுறவங்க ஞாபகம் வரும். எல்லாம் வந்து அவங்கள சொல்லி கொடுத்து பழகி வச்சிருப்பாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கேன்.
ஏதாவது மொக்கையா பேசிட்டு அப்படின்னு சிரிக்கிற ட்ராக் போட்டு இதுதான் செம்ம. இது இப்ப ஏதாவது ஒரு ஜோக்கே இல்லாம இருக்கணும். அது உடனே இந்த பட்டன் நமக்கு இந்த மாதிரி ஐயோ நான் இந்த பட்டன் நம்பிக்கிட்டேன். அது எங்க இந்த டொயின் சவுண்ட் போட்டுக்கிறது, கோயிங் சவுண்ட் போட்டுக்கிறது, 100 பேர் சிரிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட், கை தட்டுற சவுண்ட், என்னது இது, யாரு இது, இதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்களா? இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு கடுப்பானது தான் எங்க அம்மா என் பக்கத்து வீட்டு ஆண்டிலாம் சொன்னதுதான் இப்ப நம்ம ரேடியோல பேசிக்கிறோம். ஆனா இதெல்லாம் தாண்டியும் இன்னி வரைக்கும் நீங்க ரேடியோ கேட்டுக்கிறீங்க அப்படின்னா சரி, ஐ ரியலி சல்யூட் த ஹானர். இதே மாதிரி காலகாலமா பல கடுப்புகள்லாம் இருந்தாலும் சூப்பரான பாட்டு உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி கருத்து பண்ணு, SMS பண்ணுங்க. வீடு வாங்கலாம் உரக்கடத்துல. நான் தான் உங்க பாலாஜி பேசுறேன். இது டேக் இட் ஈஸி. உங்க பாலாஜி. ஐயோ பழைய சொல்லலாம்.